தமிழரின் இன்றைய முக்கிய செய்திகள். தேமுதிக நாமக்கல் வடக்கு மாவட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி பாதிக்கப்பட்டு 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து உள்ளனர். இதை கண்டிக்கும் வகையில் தேமுதிக கழக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மாவட்ட வாரியாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என அறிவித்திருந்தார். நாமக்கல் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் திருச்செங்கோடு அண்ணா சிலை அருகில் இன்று வடக்கு மாவட்ட கழக செயலாளர் விஜய் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. திருச்செங்கோடு நகர செயலாளர் குணசேகரன் வரவேற்று பேசினார். மாவட்ட பொருளாளர் மகாலிங்கம், மாவட்ட துணை செயலாளர் சக்திவேல், மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜேந்திரன், பொதுக்குழு உறுப்பினர்கள் பாலு, மந்திரி முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக மாநில தொண்டர் அணி துணை செயலாளர் ஜனார்த்தன், மாநில ஆசிரியர் பட்டதாரி அணி துணை செயலாளர் செல்வராஜ், மாநில கலை இயக்கிய அணி துணை செயலாளர் கணேசன். கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் நகர கழக செயலாளர்கள் ராசிபுரம் இளையராஜா, பள்ளிப்பாளையம் வெள்ளியங்கிரி, ஒன்றிய கழக செயலாளர்கள் பள்ளிப்பாளையம் வடக்கு மணி, தெற்கு சக்திவேல், திருச்செங்கோடு வடக்கு நாகராஜ், தெற்கு தர்மன், எலிச்சிபாளையம் சக்திவேல், ராசிபுரம் கிழக்கு பாலச்சந்தர், மேற்கு வேல்முருகன், நாமகிரிப்பேட்டை தமிழ்ச்செல்வன், பேரூர் கழக செயலாளர்கள் ஆலம்பாளையம் முரளி, மல்லசமுத்திரம் வெங்கடாச்சலம், படைவீடு சக்திவேல், புதுப்பட்டி மூர்த்தி, மாவட்ட மகளிர் அணி அலமேலு சோபனா, மாவட்ட இளைஞர் அணி சேகர், மாவட்ட தொழிற்சங்க தலைவர் சதீஷ், மாவட்ட தொழிற்சங்க பொருளாளர் சம்பத், மாவட்ட மாணவர் அணி தங்கம் நாகராஜ், மாவட்ட நெசவாளர் அணி முனியப்பன், மாவட்ட வர்த்தக அணி சுரேஷ், மாவட்ட விவசாய அணி தனபாண்டியன், கோபாலகிருஷ்ணன், மாவட்ட தொண்டர் அணி செல்வராஜ், சரவணகுமார், பாஸ்கர் மற்றும் கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விடியா திமுக கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ். சக்திவேல்.